அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள் அசோக். இன்னைக்கு +2 ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிற சாப்டரில் குவாலிட்டி ஃபேக்டர் ஆர் Q ஃபேக்டர், அதாவது தர காரணி அல்லது Q காரணி பற்றி பார்க்க போகிறோம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெசனன்ஸ் இன் சீரீஸ் ஆர்எல்சி சர்க்கியூட் அப்படிமா சொல்லியிருந்தோம். ஆர்எல்சி அப்படின்னு சொல்லும்போதே எதை பற்றி படிச்சிருந்தோம்? அந்த சர்க்கியூட்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இம்பீடன்ஸ், அதாவது மின் எதிர்ப்பு, ஃபேஸ் ஆங்கிள், கட்ட கோணம் பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கான ரிலேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருந்தோம்? பார்த்துருந்தோம். இப்போது ஆர்எல்சி சர்க்கியூட் அப்படின்னு சொல்லும்போது அதில் நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம்? ரெசனன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? அதாவது the current in the series RLC circuit becomes maximum at resonance. அதாவது தமிழில் சொல்லணும்னா RLC சுற்றில் ஒத்ததிர்வின் போது மின்னோட்டம் என்னவாக இருக்கும்? பெரும மதிப்பை அடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். அதாவது ரெசனன்ஸ் கண்டிஷனில் ஆர்எல்சி சர்க்கியூட்டில் மேக்ஸிமம் கரண்ட் என்ன பண்ணும்? கிடைக்கும், ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரிங்களா? ரைட். இது எதுனால அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இப்போது மின்னோட்டம் அதிகரிக்கிறதுனால, அதாவது கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம அந்த ஆர்எல்சி சர்க்கியூட்டில் கொடுத்துருக்கக்கூடிய எல் அப்படிங்கிற இண்டக்டன்ஸும் சி, அதாவது கெப்பாசிட்டன்ஸ், இதுக்கு இடையில் என்ன பண்ணுது? ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? அதாவது நம்ம ஆர்எல்சி சர்க்கியூட்டில் பொட்டன்ஷியலாக நாம் கொடுக்கும்போது, அதாவது கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது the voltage across the voltage across L inductance and C are also increase. அதாவது கெப்பாசிட்டன்ஸ்லையும் இண்டக்டர்லையும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் ஆகும் அப்படிமா சொல்லியிருக்கோம். சரிங்களா? ரைட். அப்போ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகக்கூடிய magnifications of voltage as series resonance term as a Q factor or quality factor அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலாம்? சொல்லிக்கலாம். இப்போ இது டெஃபினிஷனாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லிக்கலாம்னா பாருங்கள், it is defined as the ratio of voltage across L or C to the applied voltage அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது தமிழில் சொல்லணும்னா Q காரணி என்பது ஒத்ததிர்வின் போது L அல்லது Cக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் செலுத்தப்படும் மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் இடையே உள்ள தகவு அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை இது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா சின்ன ஈக்குவேஷனாக சொல்லிக்கலாமே. இப்போ ஈக்குவேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ குவாலிட்டி ஃபேக்டர் எப்படி சொல்லிக்கலாம்? the voltage across L or C. அப்போ எல்லுங்கிறது என்னது? இண்டக்டன்ஸ், அதாவது மின் தூண்டி. சிங்கிறது கெப்பாசிட்டர், மின் தேக்கி. அதாவது மின் தூண்டி அல்லது மின் தேக்கி, இதில் ஏதாவது ஒன்றுக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். டிவைடட் பை நாம் எவ்வளோ மின்னழுத்தம் செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போ Q ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் அக்ராஸ் LRC டிவைடட் பை அப்ளைடு வோல்டேஜ். தமிழில் சொல்லணும்னா Q காரணி ஈக்குவல் டு ஒத்ததிர்வின் போது L அல்லது Cக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு பை செலுத்தப்படும் மின்னழுத்த வேறுபாடு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? ப்ரூவ் பண்ணலாம். ரைட். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த குவாலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? ரெசனன்ஸ் கண்டிஷன் சொல்லியிருக்கோம். அப்போ ரெசனன்ஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்போ அதனோட ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தெரியுங்களா? அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ எடுத்துக்கலாம்? அப்போது இப்போ ஒரு இண்டக்டன்ஸ் ஆர் கெப்பாசிட்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம். அப்போ இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இதில் ஏதாவது ஒன்றை மட்டும் என்ன பண்ணிக்கலாம்? நாம் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி தானே சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன்னா என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள், the potential across or the voltage across L or C divided by applied voltage. அப்போது ஒரு சர்க்கியூட்டில் ஆர்எல்சி சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இண்டக்டன்ஸ் ஆர் கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக எவ்வளோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது எவ்வளோ பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ணிக்கலாம்? Q ஃபேக்டர் வச்சு டிஃபைன் பண்ணலாம். அப்போது ஒரு இண்டக்டன்ஸ் மட்டும் இருக்கும்போது, அதாவது ஆர்எல்சி சர்க்கியூட்டில் இண்டக்டன்ஸ்க்கு அக்ராஸாக கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது Q ஃபேக்டர் எவ்வளோ அப்படிங்கிறத என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்கலாம். இப்போ அதுக்கு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். அட் ரெசனன்ஸ் the circuit is purely resistive, therefore the applied voltage is equal to the voltage across R. சரிங்களா? அப்போ Q ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லி எழுதிக்கலாம்? IMXL டிவைடட் பை IM இன்ட்டு R. கரெக்டுங்களா? அதாவது IMXL அப்படிங்கிறது XL அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்லி கொடுத்துக்கோ நாம இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இன்ட்டு பீக் கரண்ட் டிவைடட் பை அப்ளைட் வோல்டேஜ் கொடுத்துருக்கோமா? V is equal to I into R. ஓம்ஸ் லா யூஸ் பண்ணிக்கோ. அது ரெண்டுமே அதே தான்.
சரிங்களா? அப்போ ரெண்டுலையுமே கரண்ட் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கிறனால கேன்சல் ஆகிடும். ஸோ த Q ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு XL டிவைட் பை R அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ இந்த இடத்துல XL அப்படிங்கிறது என்ன சொல்லி கொடுத்துக்கலாம் அப்படின்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், அதாவது தமிழில் சொல்லணும்னா மின் தூண்டியின் மின் மறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம். புரிஞ்சதுங்களா? சேம் இதே தமிழில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒத்ததிர்வின் போது சுற்றானது மின்தடை பண்பு கொண்டுள்ளது. எனவே செலுத்தப்படும் மின்னழுத்த வேறுபாடு ஆருக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கு சமமாகும். அப்படி சமமாக இருந்துச்சு அப்படின்னா Q காரணி இஸ் ஈக்குவல் டு XL டிவைடட் பை R அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அப்போ XL அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், மின் தூண்டியின் மின் மதிப்பு, அதாவது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ Q ஃபேக்டர் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கோம், நம்ம Q ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு XL டிவைடட் பை R. அப்போ XL இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருந்தோம், XL இஸ் ஈக்குவல் டு மின் தூண்டியின் மின் மறுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்போ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் எப்படி எழுதிக்கலாம், ஒமேகா ஆர் இன்ட்டு எல். தென் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஆருக்கு ஆர் என்ன படிக்கிறேன், சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஒமேகாவுக்கு பதிலாக, அதாவது ஒமேகா அப்படின்னா என்னன்னு சொல்லி படிச்சிருக்கோம், ரெசனன்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ரெசனன்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ சொல்லி படிச்சிருக்கோம், ஒமேகா ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ அந்த வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெசனன்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கு, அதாவது ஒத்ததிர்வு கோண அதிர்வெண்ணை பிரதியிடுறேன், சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது Q ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு L டிவைடட் பை R. ஒமேகாவுக்கு பதிலாக 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ண பிறகு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்ங்கிற டேர்ம் சேம், ஓகேங்களா? அப்போ இங்கே எப்படி எழுதிக்கலாம், ரூட் எல் இன்ட்டு ரூட் எல்னு சொல்லி எழுதிக்கலாங்களா? அப்போ ஒரு ரூட் எல்லும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும், Q ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை ஆர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் டிவைட் பை சி அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்போ இதுதான் என்னது, அந்த ரெசனன்ஸ் சர்க்யூட்டாக இருக்கும்போது அந்த இண்டக்டன்ஸ் வழியாக நாம் அப்ளை பண்ணக்கூடிய, அதை இன்க்ரீஸ் ஆகக்கூடிய பொட்டன்ஷியலோட வேல்யூ மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அப்போ Q ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை ஆர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் எல்சி அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். புரிஞ்சுதுங்களா? ரைட். இது இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லிக்கலாம், the physical meaning is Q factor indicates the number of times the voltage across L or C is greater than the applied voltage at resonance. அதாவது ஒத்ததிர்வின் போது செலுத்தப்படும் மின்னழுத்த வேறுபாட்டை விட L அல்லது Cக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு எத்தனை மடங்கு இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம், இந்த Q ஃபேக்டரில் சொல்கிறோம். அது என்ன சொல்லணும் அப்படின்னா, நாம் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டன்ஸுக்கு அக்ராஸாக அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய ரெசனன்ஸ் வோல்டேஜ், அதாவது ரெசனன்ஸ் வோல்டேஜை விட நாம் கொடுக்க, அதாவது எல்லுக்கும் சிக்கும் அக்ராஸாக, எல் ஆர் சிக்கு அக்ராஸாக கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் எவ்வளோ, அதாவது எத்தனை டைம்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் என்னது, Q ஃபேக்டர் அப்படிங்கமாக சொல்ல முடியும். புரிஞ்சதுங்களா? ரைட். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். A 500 microhenry inductor 8T divided by pi squared picofarad capacitor and 628 ohm resistors are connected in a form of series RLC circuit. அதாவது இண்டக்டர் கொடுத்துட்டாங்க, L கொடுத்தாச்சு, C கொடுத்தாச்சு, அண்ட் தென் ஆரோட வேல்யூ கொடுத்தாச்சு. இப்போ RLC சர்க்யூட்டாக கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ இதில் என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, கால்குலேட் தி ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் Q ஃபேக்டர் ஆஃப் தி திஸ் சர்க்யூட் அட் ரெசனன்ஸ் கண்டிஷனில் அதனோட ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி என்ன அண்ட் தென் Q ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதே கொஸ்டின் தமிழில் பார்த்தோம் அப்படின்னா, 500 மைக்ரோ ஹென்ரி மின் தூண்டி 80 டிவைட் பை பை ஸ்கொயர் பிக்கோஃபாரட் மின் தேக்கி மற்றும் 628 ஓம் மின்தடை ஆகியவை இணைக்கப்பட்டு தொடர் RLC சுற்று உருவாக்கப்பட்டுள்ளது. இச்சுற்றின் ஒத்ததிர்வு அதிர்வெண் மற்றும் ஒத்ததிர்வில் Q காரணியை கணக்கிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கணக்கில் இருந்து நமக்கு என்னென்ன டேட்டாஸ் தெரியும், மின் தூண்டி எல்லோட மதிப்பு தெரியும், 500 × 10 பவர் மைக்ரோ இஸ் ஈக்குவல் டு 10 பவர் -6 ஹென்றி. Capacitance C is equal to 80 divided by pi square into picofarad. Pico is equal to 10 power -12 farad. Then resistance R மின் தடையாக்கி
மின்தடை எவ்வளோ கொடுத்துருக்காங்க, R is equal to 628. இப்போ நமக்கு என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஒத்ததிர்வு அதிர்வெண் மற்றும் Q ஃபேக்டர், அதாவது Q காரணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஒத்ததிர்வு அதிர்வெண் அதாவது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோமா, என்னன்னு சொல்லி படிச்சிருக்கோம், FR is equal to 1/2π/LC அப்படிங்கிறது தான் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி, அதாவது ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf. ஓகேங்களா, அப்போ 2πf அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃப்ரீக்வன்சி மட்டும் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கலாம், எஃப்ஐ மட்டும் வச்சுக்கோங்க, அதாவது ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 1/√LC அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். இப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πfன்னு தெரியும், நமக்கு என்ன கேட்டிருக்கோம், ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2πfல இருந்து எஃப் மட்டும் கேட்டதுனால 2π என்ன பண்ணிக்கோங்க, ஈக்குவலுக்கு ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ எப்படி கிடைக்கும், 1/2π/LCன்னு சொல்லி போட்டுக்கலாங்களா. அப்போ LCயோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடச்சிது, 1/2 × 40,000 × 10⁻−18 அப்படின்னு சொல்லி கிடச்சிது. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும், 2500 kHz கிடச்சிது. புரிஞ்சுதுங்களா. அப்போ இதான் என்னது, அந்த 3 வேல்யூ, அதாவது இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸை சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கும் போது அதில் ப்ரொடியூஸ் ரெசனன்ஸ் கண்டிஷனில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ரீக்வன்சி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2500 kHz கிடைக்குது. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, Q ஃபேக்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ Q ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லி படிச்சிருக்கோம், Q ஃபேக்டர் Q இஸ் ஈக்குவல் டு 1/R × √LC அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா Q ஃபேக்டர் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்கோம், ω/L/R அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். சரிங்களா. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரியும், இண்டக்டன்ஸ் தெரியும், ரெசிஸ்டன்ஸ் தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபார்முலாவே நாம் பயன்படுத்திக்கலாம். இதில் நீங்கள் எந்த ஃபார்முலா வேணால் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ω/L அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், ஒத்ததிர்வு கோண அதிர்வெண், அதாவது ரெசனன்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. சரிங்களா. அப்போ ரெசனன்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ நமக்கு தெரியாது, ஆனால் அதோட வேல்யூ தெரியும் தானே, 2πf அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஒமேகாவுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கோங்க, 2πfங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ 2πயோட வேல்யூ 3.14 இன்ட்டு எஃப் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 2500 kHz. 2500 இன்ட்டு கிலோவுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கோங்க, 10⁻3. தென் இண்டக்டன்ஸ் L இஸ் ஈக்குவல் எவ்வளோ கொடுத்துருக்கோம், 500 × 10⁻6 டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் R எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, 628. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி 628ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ கிடச்சிது, 12.5 கிடச்சிது. புரிஞ்சுதுங்களா. இதுவரை நடத்தின டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம், உங்களுக்கு பப்ளிக்கில் 2 மார்க் ஆர் 3 மார்க் கொஸ்டின்ஸாக கேட்கலாம். சரிங்களா. ரைட். இப்போ இதனோட அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹவு வில் யூ டிஃபைன் Q ஃபேக்டர் அப்படிங்கிற மாதிரி 3 மார்க் ஆர் 2 மார்க் கொஸ்டின்ஸாக உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதை நீட்டாக படித்து உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா. ரைட். இந்த டாப்பிக்கில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.